Taste the Daily. திருப்பூரில் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனியன் ஆடைகளை வாங்கி தலைமறைவான கடை உரிமையாளர் சிக்கினார். சர்மியான் சாஹிப் வீதியில் துணிக்கடை வைத்திருந்த பெங்களூருவைச் சேர்ந்த முகேஷ் அம்ரித்லால்ஜி பல்ரேசா என்பவர் ராம்நகர் பகுதியில் உள்ள பனியன் நிறுவனத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனியன் ஆடைகளை வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் தலைமறைவானார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விஜயானந்த் என்பவர் அளித்த புகாரின் பேரில் பெங்களூருவில் பதுங்கியிருந்த முகேஷ் அம்ரித்லால்ஜி பல்ரேசா பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை டிஜிபி அலுவலகத்தில் திருமண ஆசை காட்டி பணம் பறித்த துணை நடிகை மீது இளைஞர் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். சென்னை கௌரிபாக்கம் புனிதவதி காலனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஹரிஷ் என்பவரை துணை நடிகை அனாமிகா என்பவர் திருமண ஆசை காட்டி தன்னிடம் பலமுறை பணம் வாங்கியதாக கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது தன்னுடன் பழகுவதை நிறுத்தியதுடன் பணத்தை திருப்பி கேட்டால் மிரட்டும் தொனியில் பேசியதாக டிஜிபி அலுவலகத்தில் இளைஞர் புகார் மனு அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்டு குழந்தைகளுடன் சாலையில் சென்ற பெண்ணை 2 பேர் தாக்கினர். வெள்ளையம்பதி கிராமத்தைச் சேர்ந்த கோமதி என்ற பெண் ஓலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் சிவா ஆகிய இருவரிடம் கடனுக்கு பணம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் கோமதி தனது கணவர் தர்மராஜ் மற்றும் 2 குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் ஓலைப்பட்டி சந்திப்பு சாலை பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பிரபாகரன் மற்றும் சிவா கோமதியிடம் பணத்தை திரும்ப கேட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். மேலும் இருவரும் கோமதியை தாக்கியதில் அவர் சாலையில் மயங்கி விழுந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் அச்சமின்றி குற்ற செயல்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வெள்ளக்குட்டை பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பவரின் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை லாக்கை உடைத்து மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அலட்சியத்தால் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் நாளுக்கு நாள் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் காரில் மூட்டை மூட்டையாக 564 கிலோ குட்கா பொருட்களை கடத்திய கும்பல் பிடிபட்டனர். லட்சத்தோப்பு பகுதியில் வந்த வாகனத்தில் 419 கிலோ ஹான்ஸ், 70 கிலோ கூலிப், 75 கிலோ பான் மசாலா ஆகியவை இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து குட்கா பொருட்கள் அனைத்தும் காருடன் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக ராஜா பஹருதீன், ராம்குமார், ராஜஸ்தானைச் சேர்ந்த அஜய் மற்றும் கர்ணாராம் ஆகியோர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் வெளிமாநில போதைப் பொருட்களின் குடோனாக மாறியுள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.